எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கிறேங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் நம்ம லண்டன் தமிழன் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டாபிக், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏன்னா நிறைய பேர் நம்மளுக்கு கேட்குற கொஸ்டின்ஸில் இது ஒன்று என்னென்னா, அண்ணன் நான் யூகே வந்துட்டேன், நான் வந்து ஒய்ஃப் படிக்க வந்திருக்காங்க, நான் டிபெண்ட்டாக வந்திருக்கேன், இங்கே வேலை தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இது ஐடியாக இருக்கலாமா, வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு இருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து ஒரே கொஸ்டின், எப்படி இங்கே ஜாப் அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே ஒரு தப்பு பண்ணுறது என்னென்னா, நம்ம எல்லாமே இங்கே வந்திருப்போம், பட் எல்லாம் பண்ணுறது நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணிகிட்ருப்போம். இங்கே ஜாப் மார்க்கெட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஜாப் மார்க்கெட்டு ஊரில் இங்கே எப்படி இருக்குது, எப்படி ஜாப் அப்ளை பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும், எங்கெங்கே என்னென்ன பார்க்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லை இது நான் ஏற்கனவே வேலையில் இருக்கேன், எனக்கு வேண்டாம், இது போரிங் அப்படின்னா நீங்கள் கிளம்பிடலாம். சரியா? ஸோ கிளம்புனவங்களாம் கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஊரில் நம்ம எல்லாருக்கும் எல்லா ஜாபுக்கும் என்ன தேவைன்னா ஒரு சிவி. ஓகேவா? ஒரு ரெசியூமேன்னு சொல்லுவாங்க, சிவிங்கிறாங்க, கரிக்குலம் பிட்டே அப்படிம்பாங்க. ஸோ என்னென்னா, நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்னா ஒரு 4-5 பேஜுக்கெலாம் சிவி இருக்கும், மகாபாரதம் எல்லாமே எழுதி பெருசாக எழுதி வச்சுருப்போம். இங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. 2-3 பேஜுக்கு மேலே சிவி இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 2 பேஜில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் ஒரு 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், 30 வருஷமாக இருக்கேன்னு அவங்களுக்கு அது தேவையில்லை. ரிலவெண்ட்டாக இப்போ அந்த ஜாபுக்கு என்ன ரிலவெண்ட்டோ அது சிவியில் இருந்தால் போதும். பாக்கி நீங்கள் கீழே போட்டுக்கலாம். இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வெஸ்ட் ஐ கேன் கிவ் அப்படின்னு. ஸோ சிவி வந்து ப்ராப்பராக எழுதியிருக்கணும். என்னென்னா, இந்த ஊர் நீங்கள் வந்து இங்கிலாண்டில் வந்து உங்கள் சிவியில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தால் அங்கேயே உங்களுக்கு அடி வாங்கிடும். ஸோ ரொம்ப ஈஸி. இப்போ நீங்கள் ஸ்பெல் செக் பண்ணலாம், கிராமர் செக் எல்லாமே நீங்கள் வந்து இதுலேயே கம்ப்யூட்டர்லேயே பண்ணிக்கலாம். இல்லைனாலும் வேறு யார்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வெள்ளைக்காரனோ இல்லை நம்ம மக்களே யாராச்சும் வந்தால் கூட ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஒரு டைம் அந்த சிவியை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண சொல்லிவிடுங்க எப்படி இருக்குன்னு. இன்னொருத்தவங்க பார்த்தா இன்னும் உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். இன்னொன்று, ஃபஸ்ட்டு பேஜில் நிறைய இன்ஃபர்மேஷன் பேக்கப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க படிக்கும்போது டாப்பில் தான் மெயினாக படிப்பாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் டாப்பில் வந்து ஒரு சம்மரி மாதிரி உங்களை பற்றி ஃபுல்லாக என்ன நீங்கள் எந்த ஜாப், ஃபார் ஜாவா டெவலப்பர்னால் இந்த இது நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன ஹைலைட்ஸு, இது எல்லாமே டாப்பில் போட்டுட்டு அங்கேருந்து உங்களோட லேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஓகே, நான் வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா இங்கே நிறைய சிவி ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஆன்லைன்லேயே கிடப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கால் இருக்கும், அவங்கள்ட்ட கால் பண்ணி அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவங்க இந்த ஊர் ஸ்டைலில் சூப்பராக சிவி எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இந்த விஷயம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி அதில் தான் இருக்க போகுது. ஸோ உங்கள் ஜாதகம் எழுதுகிற மாதிரி தான். ஸோ என்னென்னா அது ப்ராப்பராக எழுதி ஒரு செட்டர் சைடு வச்சுருங்க, பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், இப்போ அந்த சிவி ரெடி ஆகிடுச்சு, நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஊரில் எப்படி ஒர்க் ஆகும்? இந்த ஊரில் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப ஈஸி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வழியாக போனீங்கன்னா ரெஃபரன்ஸில் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இன்டர்வியூ சான்ஸ் ஆச்சும் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு யாராச்சும் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடனே ஃபோன் எடுத்து கால் பண்ணி, என்ன ரொம்ப நாளாக பேசுறதில்ல, அவங்களுக்கு கூட சண்டைன்னா அதெல்லாம் கூச்சப்படாதீங்க, கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் இதில் இந்த மாதிரி ஒரு ஜாப் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவி அனுப்பிச்சு அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு 2வது ஆப்ஷன் என்னன்னா ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸ் வழியாக நீங்கள் போகிறது. ஸோ அதுதான் இப்போ வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட்ஸ் தான் எல்லாத்தையும் ரூல் பண்ணுவாங்க. ஸோ அரௌண்ட் 60 to 70% அப்படி தான் நடக்கும். ஸோ என்னென்னா, ஒரு ஜாப் இப்போ பேங்க்ஸில் ஜாபோ இல்லை வந்து ஐடியில் ஜாபோ எல்லாத்துக்கும் வந்து ஏஜென்சிஸ், நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜாப் போர்ட்டல்ஸில் போய் அவங்க வந்து என்னென்ன ஜாப்ஸ் தேவையோ அவங்க போடுவாங்க. ஸோ கிளியராக இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏஜென்ட்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் வேணும். ஸோ ஏஜென்சிஸ் நிறையா இருக்குது. ஸோ எப்படின்னா, அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய Tier 1, Tier 2, Tier 3 ஏஜென்சிஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில பேங்க்ஸ் வந்து இந்த ஏஜென்ட்ஸ் வழியாக தான் போவாங்க அப்படின்னா இதை நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணால் தான் தெரியும். எப்படின்னா, ஒரு பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா 100 ஏஜென்ட்ஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 3 ஏஜென்ட்ஸ்க்கு தான் அவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 4வது ஏஜென்ட்டை உங்களோட சிவியை கொடுத்துருந்தீங்கன்னா அது போய் சேர்றது கஷ்டமாயிடும். ஸோ அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவனுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த டோட்டலாக ஒரு 10 ஏஜென்ட்ஸ்குள்ளார வந்துடும். எல்லா பேங்க்ஸோடய அவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும்.
ஸோ அந்த 10 ஏஜென்சியை ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் விடுறேன். அந்த 10 ஏஜென்ட்ஸை கரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த ஊரில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவியை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அந்த சிவியை சப்மிஷனுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்க ஜாப் அப்ளை பண்ணணுன்னு ஒரு ஜாப் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மொபைல் டெவலப்பர், ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஒருத்தர் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே ஒரு ஜாப் உங்களுக்கு லிஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்பர். ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பருக்கு நான் வந்து அந்த சிவியை அமுச்சிட்டேன், அதோட என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஊரில் நடக்கிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஊரில் மெயினாக வந்து கான்டாக்ட் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சிவி இப்போ வந்து எவனாச்சும் இது போட்டிருக்காங்க, இங்கே ஆட் போட்டிருக்காங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடியோ நம்பரோ இல்லை வந்து அவங்க இது இருக்கும். இப்போ வந்து XYZ ஏஜென்சி இருந்ததுன்னா அவங்களோட வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டில் போய் கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்க இப்போ நிறைய இது வச்சுருப்பாங்க. ஒருத்தர் டெஸ்டிங் வச்சுருப்பான், டெவலப்மெண்ட்டு, ஒன்று ஆரக்கிள்னு வச்சுருப்பான். ஸோ இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லி அவனை டேரெக்டாக காலில் நீங்கள் சொல்லணும். காலில் அவனை பிடிக்கணும். பிடிச்சிட்டு இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு ஜாப் இது பண்ணியிருக்கீங்க, நான் இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவன் கேட்பான், அவங்க பேர் என்ன அப்படி. என் பேர் ரமேஷ் அப்படின்னோடனே அவனை சர்ச் பண்ண சொல்லி அந்த சிவியை எடுக்க சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோட ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு அப்பர் ஹேண்ட் கொடுக்குது. ஸோ மெயினாக இது ஃபஸ்ட்டு சிவியை சப்மிட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஏஜென்ட்டை கால் பண்ணி பேசுறீங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் இன்னொரு விஷயமும் பண்ணணும். என்னன்னா, இப்போ வந்து கீவேர்ட்ஸ், இந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து அவங்க ஜாவா டெவலப்பரோ இல்லை, ஆண்ட்ராய்டு டெவலப்பரோ இல்லை, .NET டெவலப்பரோ இல்லை, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக போய் சர்ச் பண்ணுவானோ கீவேர்ட்ஸில். ஒரு வேலைக்கு ஒருத்தவங்க வேலைக்கு இந்த 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 இது வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓகே அவனுக்கு வந்து .NET தெரியுமா, அப்போ .NET சர்ச் போடுவாங்க, இத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அதை போடுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் உங்கள் சிவியை அவன் சர்ச் பண்ணுவான். ஏன்னா அவன் ஒரு ஜாபுக்கு 200 to 300 சிவிஸ் வந்திருக்கும், இல்லை thousands ஆஃப் சிவிஸ் வந்திருக்கும். அந்த thousands ஆஃப் சிவிஸில் இவன் என்ன பண்ணுவான்னா ஃபில்டர் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டைமும் இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்கள் சிவிக்குள்ளார இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை வேலையை பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் போட்டிருக்க மறந்துருப்பீங்க. ஒரு ஸ்பெஷல் ஏதாச்சும் ஒரு ரிக்வெஸ்ட் இருந்திருக்கும், அந்த ரிக்குவயர்மெண்ட்டை நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு அதில் வந்து நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேணும்னு கேட்டிருப்பான். நீங்கள் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அது பண்ணாமல் அதை டைப் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அதனால உங்கள் சிவி செலக்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த இந்த ப்ராசஸ்க்கு முன்னாடியே ஒரு ஜாப் எடுத்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிவியை ஃபஸ்ட்டு டெய்லர் பண்ணுங்கள். ஓகேவா? சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக எழுதுனீங்கன்னா கூட அதை நீங்கள் படித்து வச்சுக்கணும், அதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்கள், இந்த சிவியில் எல்லாமே இருக்குது, இதை தவிர ஏதாச்சும் வேணுமான்னு நீங்களே கேளுங்க. அவன் சொல்லுவான் வேணும் இதெல்லாம் போடுங்க அதெல்லாம் போடுங்கன்னா நீங்கள் போடுங்க, தெரிஞ்சால் போடுங்க, தெரியலன்னா நீங்கள் படிச்சுட்டு போடுங்க, எதனாலும் பண்ணுங்கள். அந்த சிவியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலாம். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து ஏஜென்ட்ஸோட உங்களுக்கு நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கணும். ஸோ ஏஜென்ட்க்கு வந்து திடீர்னு ரமேஷ் யார் அப்படின்னா அவனுக்கு தெரியணும், இந்த பையன் இவனுக்கு ஆண்ட்ராய்டு தெரியும், இது தெரியாது தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இந்த ஊரில் எடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். என்ன பண்ணணும்னா அவனுக்கு கால் பண்ணி, இந்த பாரு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது, நான் உன்னை வந்து இண்டிவிஜுவலாக மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு காஃபிக்கு மீட் பண்ணுங்க. மீட் பண்ணி அவன்கிட்ட போய் உட்காந்து உங்கள் சிவி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, இந்த ஜாப்க்குலாம் நான் ரெடி. ஸோ நீங்கள் வந்து இதுக்கும் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸில் இருப்பீங்க, இவன் ஒன்று மட்டும் தான் பார்ப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு .NEட்டும் தெரியும், உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஜாவாவும் தெரியும்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லலாம் அந்த மாதிரி .NEட்டை நான் பண்ணுவேன், ஜாவா ஜாப் இருந்தாலும் பண்ணுவோன்னு அவன் என்ன சொல்லுவான், அது இன்னொருத்தன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அவனுக்கு தெரியும். ஸோ அவன் வந்து அதை ரெஃபர் பண்ணுவான். ரெஃபர் பண்ணும்போது ஈவெண்ட்டே இல்லைனாலும் இந்த ஒரு ஜாப் அவன்கிட்ட இருந்ததுன்னா அவன் சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இதை ஏன் நான் பண்ண சொல்கிறேன்னா, இந்த அட்வர்டைஸ் பண்ணுற ஜாபு ஒரு 10 ஜாபாக இருந்ததுன்னா அது டோட்டலாக வந்த ஜாப் 20 ஜாப் இருக்கும். ஸோ 20-25 ஜாபில் அவங்க அட்வர்டைஸ் வந்து ஒரு 10 ஜாப் தான் பண்ணுவாங்க. ஏன்னா 25 ஏற்கனவே இந்த டேட்டா பேஸில் இப்போது ரமேஷ் நம்மளுக்கு தெரியுமே .NEட்னு அவன் கால் பண்ணி சொல்லிடுவான், அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ண மாட்டான். ஸோ அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு 10 ஏஜென்ட் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா அந்த ஏஜென்ட்ஸோட எல்லா பேரையும் எழுதிட்டு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் சும்மா ஒரு கால், ஹாய் எப்படி இருக்கீங்க, புதுசாக ஏதாச்சும் ஜாப் வந்துச்சா, நான் இது பண்ணியிருக்கேன், புதுசாக பாருங்க நான் இது லேர்ன் பண்ணியிருக்கேன், இதையும் ஆட் பண்ணியிருக்கேன், சிவி அனுப்பியிருக்கேன்
அப்படி இப்படின்னு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸில் உங்களுக்கு டெஃபினட்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக 1 by 1 நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் முடிச்சு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்தோடனே, இன்டர்வியூ ப்ராசஸ் இந்த ஊரில் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படின்னா நம்ம ஊரில் வந்து ஒரு விஷயத்தை தோண்டி நோண்டி நொங்கு எடுத்து நம்மளை காலி பண்ணிடுவானோ, இங்கே அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து ரொம்ப மேலோட்டமாக ஒரு கொஸ்டின் இருக்கும், பட் என்னென்னா ரொம்ப ஆனஸ்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் தெரியலன்னா 100% தெரியலன்னு சொல்லுங்கள். சும்மா அந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சதுன்னா தெளிவாக அதை ஆன்சர் பண்ணுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி உங்கள் சிவி உங்களுக்கு தலைகீழ தெரியணும். ஏன்னா சிவி வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் போடுறீங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு போங்க. இன்னொரு விஷயம், இது நம்ம ஊர்ல எல்லாம் பண்ணுறது தான். ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி படிச்சுக்கோங்க. அந்த கம்பெனி இப்போ இந்த ப்ராஜெக்டை பற்றி, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் எதுக்கு பண்ணுறாங்க, என்ன இதுவரை பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பெரிய கம்பெனினா இதை பற்றி ஏதாச்சும் நியூஸ் வந்திருக்கா, அதெல்லாம் படிச்சுட்டு போங்க. அதே மாதிரி சும்மா ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு திருப்பி வர்றதோட உங்களுக்கும் 2-3 கேள்வி ரெடி பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ரொம்ப அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதை வந்து நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னீங்கனால அதுலேயே பயங்கர சந்தோஷப்படுவாங்க. முக்கால்வாசி பேர் அங்கே வேலை பார்க்குறவங்களே எல்லாருக்கும் நிறைய விஷயம் தெரியாது, பட் அந்த கேள்வி கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகிடுது. ஸோ எப்பயும் ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது முடிக்கும் போது ஓகே எனக்கு ஐ ஹேவ் 2 or 3 கொஸ்டின்ஸு. இந்த ப்ராஜெக்ட் எத்தனை வருஷம் போகும்னு நினைக்கிறீங்க, இது எப்படி இது வரைக்கும் போகுது, என்ன உங்களுக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து நீங்களும் கேட்கலாம். இங்கே ரொம்ப ஓப்பனாக இருப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி தான் என்னடா ஓவராக கேள்வி கேட்குறான்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஊரில் வந்து 20% தான் உங்களோட டெக்னிக்கல் 20 to 30% தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஜாபுக்கும் போயிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அது தெரியும்னா அவங்க கிவன் அது. பட் எப்படி நீங்கள் அந்த டீமில் ஜெல் ஆறீங்க, நீங்கள் எப்படி லைக்கபிளாக இருக்கீங்களா, நீங்கள் ஒரு டீம் பர்சனாக, இதை தான் அவங்க ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீட்டாக பண்ணிட்டு சூப்பராக அதான் நீங்கள் இன்டர்வியூ சப்போஸ் நீங்கள் இப்போ திருப்பி வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து ஆன்லைனில் இல்லாமல் டேரெக்டாக கூப்பிட்றாங்க. ஸோ பேங்கிங் எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னா நல்ல சூட்டு ஒரு டை இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, ஒரு தப்பே இல்லை. நல்ல ஒரு டெய்லர்டு சூட்டு டை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு நல்ல ஃபார்மல்ஸ் லேடிஸ் ஆனாலும் ஒரு 2 ட்ரெஸ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் தப்பே இல்லை. ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதிம்பாங்க. அன்றைக்கி போகும்போது நல்லா சூப்பராக ப்ரெசென்டபுளாக இருந்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக. இன்னொரு விஷயம், டைமு ஒரு 2 நிமிஷம் கூட லேட்டாக போயிடுவீங்க. ஏன்னா இந்த ஊரில் அது ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. இன்டர்வியூ ஆகும்போது ட்ரெயின் டைமிங்ஸ் பார்த்துக்குங்க, டியூப் ஸ்ட்ரைக்ஸ் இருக்காதுன்னு பார்த்துக்குங்க. காரில் போகிறீங்கன்னா எப்பயும் வந்து அது ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் அந்த ஏரியாவுக்கு சைடில் பக்கத்தில் போயிட்டீங்கனாலும் பரவாயில்ல, அங்கேயே சுற்றிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக போய் அட்டென்ட் பண்ணிட்டு வாங்க. சிவியில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், சில விஷயங்கள் மறந்துடாங்க. உங்களோட உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கான்டாக்ட்ஸ் டெஃபினட்டாக தெரியணும் அவங்களுக்கு. ஸோ கான்டாக்ட் ஒரு டாப்பில் கொடுங்க. இன்னொன்று வந்து உங்களோட இமெயில், ஏன்னா அவங்க திருப்பி ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இதுக்கெல்லாம் தாண்டி வந்து உங்களோட ஒர்க் ஸ்டேட்டஸ், ஏன்னா அந்த ஒர்க் ஸ்டேட்டஸ் வச்சு தான் உங்களை கூப்பிடணுமா வேணாமான்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பராக உங்கள் வீசா என்ன மாதிரி வீசாவில் இருக்கீங்க, டிபெண்டன்ட்ல இருக்கீங்கன்னா அந்த வீசா என்ன பண்ணும், அதெல்லாம் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் போட்டிங்கன்னா, அதுவும் நீங்கள் அங்கேயும் போட்டு கால் பண்ணியும் சொன்னீங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதை மறந்துடுறாங்க. ஸோ வீசா ஸ்டேட்டஸை சொல்லிடுங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு. இதே மாதிரி நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குறீங்க, இதே நான் அங்கேருந்து பண்ணலாமாலும் இதே இதை நீங்கள் அங்கேருந்து அப்ளை பண்ணலாம். என்னன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஸ்பெஷலி ஸ்கில்டாக இருக்கீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்து இங்கேருந்து சிவிஸ் இது என்ன வீசா ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ பாக்கி எல்லாத்தையும் அதே மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் என்னென்னா வீசா மட்டும் வந்து நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் பார்க்குறீங்கன்னு மட்டும் போட்டுருங்க இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா. சரியா? ஆல் தி பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.